அதிமுக பாஜக கூட்டணிய தொண்டர்களும் ஏத்துக்கல மக்களும் ஏத்துக்கல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. கிரவுண்ட்ல இந்த கூட்டணி ஜெல் ஆகலீங்களா சார்? நடிகரின் பின்னால் சென்று எப்படியாவது கரையேறி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி கூட்டணி என்னுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அது கரையேறாத கூட்டணி என்பது வெளிப்படையாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க நல்லா ஜெல்லா இதா இருக்கிறோம், திமுக எங்க கூட்டணியை பார்த்து மிரளுது அப்படின்னு சொல்றாருல சார். அதாவது கேப்பையில நெய் விடுதுன்னா யாராவது நம்புவாங்களா? மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்த காலில் விழுந்து கதறி அழுதக்கூடிய ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அரசியல் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டது என்பதை நான் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் காண்கிறேன். விஜய் அவர்களுடைய பதில தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய எதிர்காலம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அடிமையிட்டு இருந்து என்ன பதில்? நீ மாட்டிட்ட, நீ 41 பேர் செத்தால் என்ன, 100 பேர் செத்தால் என்ன, இனிமேல் இதுதான் விதி என்ற நிலை ஏற்படுத்தி ஆகிவிட்டது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. என்ன சார், அதிமுக பாஜக கூட்டணிய தொண்டர்களும் ஏத்துக்கல மக்களும் ஏத்துக்கல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. கிரவுண்ட்ல இந்த கூட்டணி ஜெல் ஆகலீங்களா சார்? அது எல்லாம் தெரிஞ்சதுனப்பா. அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிமுக தொண்டர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் தானே இன்னைக்கு நடிகர் ஒரு 41 பேர் மரணத்திற்கு காரணமாகி தப்பித்து ஓடி தான் அரசியல் தலைவனில்லை வெறும் நடிகன் என்று நிரூபித்து மக்கள் மத்தியிலே நீலிக்க நீர் வடிக்கக்கூடிய நடிகனின் பின்னால் சென்று எப்படியாவது கரையேறி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி கூட்டணி என்னுடைய நிலைமையை எண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே அது கரையேறாத கூட்டணி என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதுல என்ன வித்தியாசம்? இதுல என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாங்க நல்லா ஜெல்லா இதா இருக்கிறோம், திமுக எங்க கூட்டணியை பார்த்து மிரளுது அப்படின்னு சொல்றாருல சார். அதாவது கேப்பையில நெய் விடுதுன்னா யாராவது நம்புவாங்களா? சொல்லுங்க. எப்படி நீங்க திமுக கூட்டணி இதுவரைக்கும் 4-5 தேர்தல்கள்ல ஒரு ஒருமித்த கூட்டணியாக இருந்து அவருக்குள்ள பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. பட் இருந்தும் அவர்கள் ஒரு பாசிச பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை எதிரியாக ஒரு சமூக நீதி கூட்டணியாக அந்த கூட்டணியை கட்டியமைத்து வலிமையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லையே. யாராவது பொய்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனாலும் அந்த பிரச்சனைகளை கேட்டு அறிந்து முடிந்தவரை அதற்கு தீர்வு கண்டு முடியாததை பற்றி விளக்கி ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்புல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு தமிழகத்தினுடைய ஒரு கூட்டணியை வலிமையோடு நடத்தக்கூடிய தலைவராக மட்டுமல்ல, ஒரு தேசிய அளவில் ஒரு வலிமை வாய்ந்த தலைவராக தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின். இதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கா? இல்ல. இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே அவரை நம்ம பாராட்டணும். ஏன்னா அதிமுகவினுடைய வாக்கு சதவீதத்தை 44% விட்டு சென்ற ஜெயலலிதா அம்மா விட்டு சென்றார்கள். ஆட்சியை கொடுத்து சென்றார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்து சென்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை 38 பேரை கொடுத்து சென்றார்கள். இத்தனையும் இழந்து 24% வாக்குகளை இழந்து இன்னைக்கு 20% வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது ஓரளவுக்கு அவர் அதிமுகவை அவரால், எடப்பாடி பழனிசாமி என்பதால் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். 20% வாக்குகளை மட்டும்தான் அவரால் தக்க வைக்க முடிந்தது. 24% வாக்குகளை அவர் இழந்ததற்கு அவரது செயல்பாடுகள் தான் காரணம், அவரது பிடிவாத குணம் தான் காரணம், அவரது தாந்தோன்றித்தனம் தான் காரணம், அவரது சர்வாதிகாரம் தான் காரணம். அதற்கு எல்லாம் அவரிடம் இருக்கக்கூடிய பணம் தான் காரணம், ஊழலில் விளைந்த அந்த பணம் தான் காரணம். இந்த பணம் இருக்கிறது, சர்வாதிகாரம் இருக்கிறது, பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்து இருக்கிறது, இரட்டையில இருக்கிறது. ஆனால் 24% மக்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள். கிறிஸ்தவ முஸ்லிம் மக்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள். தலித் மக்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள்.
பொதுமக்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை வைத்து நாம் வென்று விடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறார். அதிமுகவை மட்டும் அவர் பலவீனப்படுத்தவில்லை. 18% வாங்கி பிஜேபி என்டிஏ கூட்டணியை கட்டியமைத்து அண்ணாமலையை முதலில் தூக்கி எறிந்து அண்ணாமலையை பதவியை காலி செய்து அண்ணாமலையை மாடு மேய்க்க அனுப்பிய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அண்ணாமலையை அரசியலிலே ஒழித்து கட்டி என்டிஏவையும் பலவீனப்படுத்தி விட்டார். வன்னியர்களது நம்பிக்கையை இழந்து காணப்படக்கூடிய பாமக இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில் இல்லை. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இல்லை. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இல்லை. டிடிவி பாமக போனால் 5% வாக்குகள் போய்விட்டது. 18%. ஓபிஎஸ் டிடிவி சேர்ந்தால் 2 பேரும் சேர்ந்து ஒரு 6% வாக்குகள் போய்விட்டது. அப்ப என்னாச்சு? 11. அண்ணாமலையை ஒழித்ததன் காரணமாக அதிலிருந்து ஒரு 4% வாக்குகள் போய்விட்டது. 6 நாள் 10, 15, 15 மிச்சம் இருக்கக்கூடிய 3% வாக்குகளை வைத்துக் கொண்டு பிஜேபி என்டிஏ கூட்டணி இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்ப திமுக 47% 7% இழந்து 40% இருந்தாலும் 10% லீடு கூட திமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அங்கு இருக்கிறது. கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட 41 மரணத்திற்கு முன்பு மரணத்திற்கு பின்பு என்ற நிலை இருக்குமே. ஆனால் விஜய் என்ற ஒரு நடிகன் திரைப்படத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை அப்படியே அரசியலுக்கு கொண்டு வந்து திரைக்கதை வசனம் எழுதி செயற்கையான கூட்டத்தை போகுமிடமெல்லாம் கூட்டி மாநாடு போட எல்லா மாவட்டத்திலிருந்தும் மக்களை தனது தொண்டர்களை தனது ரசிகர்களை வர சொல்லி ஏதோ இந்த நடிகனுக்கு மட்டும்தான் கூட்டம் சேருகிறது, இந்த நடிகன் பின்னால் மட்டும்தான் கூட்டம் அலைவாய்கிறது, இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற பொய்யான மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இவர் 10% தாண்டுவார், 12% எட்டி பிடிப்பார், 20% தொடுவார், 23 தாண்டுவார் என்ற பொய்யான கட்டுக்கதைகளை எல்லாம் இந்த ஊடகங்கள், இந்த பிஜேபியை சேர்ந்த ஊடகங்கள், இந்த அரசியல் விமர்சகர்கள், இந்த ஊடகங்கள் அவர் லாட்டரி சீட்டின் மூலமாக வந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். ஒரு கேடுகட்ட அரசியலை ஒரு திரைக்கதை வசனம் அமைத்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் புரோக்கர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நடிகனின் பிம்பம் கரூரில் சிக்கி சிதறி சின்னாபின்னமாகி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பல்லிழித்து வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு விட்டது. கண் முன்னே விழுந்து செத்து விழுந்த மக்கள் செத்து விழுந்து தூக்கி செல்லும் பொழுது வராத அழுகை, ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு, திருச்சிக்கு ஓடும் பொழுது, தப்பித்து ஓடும் பொழுது 30 பேர் இறந்து விட்டார்கள் என்று நிருபர்கள் தகவலை சொல்லும் போது வராத அழுகை, பனையூருக்கு சென்று 2 நாட்கள் பதுங்கி இருந்த போது வராத அழுகை, குருமூர்த்தியை பார்த்த பின்பு வீடியோ வெளியிட்ட தைரியம், அன்று வராத குற்ற உணர்வு, அன்று வராத மன்னிப்பு, அன்று வராத அழுகை, முதல்வர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி நீலி கண்ணீர் வதித்த இந்த விஜய் என்ற நடிகன் குருமூர்த்தியின் ஆலோசனையின் பேரில் ஆதவர்ஜுனாவை அனுப்பி பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாக சிபிஐ விசாரணையை பெற்று போலி மனுதாரர்களை ஏற்பாடு செய்து அதை கூட விசாரிக்காமல் மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட ஒரு நீதிமன்றம் அதற்கு பின்பு வீடியோ காலில் பேசி 20 லட்சத்தை கொடுத்து சாட்சிகளை கலைத்து அந்த 30 பேரையும் கேதம் கேட்பதற்கு மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்த மிகப்பெரிய ஒரு அவமானகரமான ஒரு நாடகம், அழுகை நாடகம், காலில் விழுந்து கதறி அழுகக்கூடிய ஒரு நாடகம் அரங்கேறி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அரசியல் எந்த அளவிற்கு அவமானப்பட்டு விட்டது, அரசியல் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விட்டது என்பதை நாம் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் காண்கிறேன். 4% ரசிகர்கள் வாக்குகளை பெற்றாலே பெரியது என்ற நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். தற்குறி தலைவர்களை கொண்ட கட்சிதான் தாவேகா என்று மக்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார்கள். 41 பேரில் 2 பேரை கழித்து அவர்களுக்கு 20 லட்சம் கொடுக்காமல் 6 பேர் விக்கிரவாண்டியில் செத்தானே, அவன் செய்த உயிர் தியாகம் இல்லையா? அவனுக்கு 20 லட்சம் கொடுத்தாரா அந்த விஜய்? நீலி கண்ணீர் வடித்தாரா? 3 பேர் மதுரை மாநாட்டிலே செத்தார்களே, அவர்களுக்கு இந்த 20 லட்சம் கொடுத்தாரா அந்த விஜய்? நீலி கண்ணீர் வடித்தாரா? ஸ்ரீவிழுத்தூரிலே பேனர் கட்டி ஒரு மாணவன் செத்தானே, அவனுக்கு இந்த நீலி கண்ணீர் வடித்தாரா அந்த விஜய்? விலைமதிப்பற்ற உயிர்களை பலி கொடுத்த அந்த மக்கள், அப்பாவி மக்கள், இந்த பணத்திற்காக இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டு ஆட வேண்டிய நிலைக்கு, பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகன், அந்த நடிகனை நம்பி 28% வைத்துக் கொண்டு அந்த நடிகன் வந்தால் நாம் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற நப்பாசையுடன் இருக்கக்கூடிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி உண்மையிலேயே தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய கூட்டணியாக தான்
இது மாறும் என்பது சர்வ நிச்சயம். சார், இப்போ இந்த விஜய் அவர்களுடைய பதில தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய எதிர்காலம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அடிமையிட்டு இருந்து என்ன பதில்? நீ மாட்டிட்ட. இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உன்னை தள்ளி இன்னைக்கு சிபிஐ வந்து அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்து விட்டார்கள். சிபிஐ இன்னும் நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ வந்து எஃப்ஐஆர் வந்து ப்ராப்பரா விசாரணையை ஆரம்பிக்கல. அந்த விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு நிவாரணம் கொடுத்தா எப்ப கொடுத்துருக்கணும்? செத்தவுடன் நிவாரணம் கொடுத்தது தமிழக அரசு. முதல்வர் கொடுத்தாரு 10 லட்சம் ரூபாய், அது நிவாரணம். கமலஹாசன் போய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு, அது நிவாரணம். மற்ற கட்சி தலைவர்கள் சென்று உடனடி நிவாரணம் கொடுத்தார்கள், அது நிவாரணம். நீ 14 நாளுக்கு வரைக்கும் அமைதியா இருந்து விட்டு கேஸ் சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்பு வீடியோ காலில் பேசி 20 லட்சத்தை கொடுத்து இந்த சாட்சிகளை எல்லாம் கலைத்து அவர்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்னா யாரு? சதி செயல் செய்தார்கள், நீ குற்றமற்றவன் என்று சொன்னால் எதற்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? குற்ற உணர்வு உனக்கு எப்ப வந்திருக்கணும்? 1 மாசம் கழிச்சா குற்ற உணர்வு வரும். ஆனா இது எல்லாமே தகவல் தானே சார், உறுதியா எதுவும் வரல. பாதிக்கப்பட்டவர்களோட தரப்பு தான் சொல்றாங்க. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு சொல்றாங்கன்னா அவங்க போயிட்டு பார்த்தேன்னு சொல்றாங்க, காலில் விழுந்து அழுதாருன்னு. அப்ப அவங்க சொல்றது பொய்யா? காலில் விழுந்து எதுக்கு அழுகுற? நீ சம்பவம் நடத்த உடனே ஒருத்தனுக்கு கண்ணீர் வராம 30 நாள் கழிச்சு ஒருத்தன் நடிக்கிறான் அப்படின்னா, நீலி கண்ணீர் வடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? தன் அரசியல் வாழ்வு அஸ்தமித்து விடும் என்ற பய உணர்வு வந்ததன் காரணமாக இன்றைக்கு அவர்களை எல்லாம் தன் பக்கமாக மாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்ட ஒருத்தர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானார் என்று சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் நீதிமன்ற காவலில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை விடுவித்தால், அவரை பெயில்ல விட்டா இது வந்து சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றுதானே பெயில் மறுக்கப்படுகிறது. சிபிஐ போய் இவங்களை விசாரிச்சா உண்மை கிடைஞ்சிருமா? அப்ப எப்படி உத்தரப்பிரதேசத்துல போலே பாபா பார்க்க சென்று 121 பேர் பரலோகம் சென்றார்களோ, அவர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லையோ, அதே நீதிதான் இந்த 41 பேர்களுக்கும் உண்டு. எந்த நீதியும் கிடைக்காது. இவர்கள் செத்ததுதான் மிச்சம். 20 லட்சத்தை விஜயிடம் வாங்கியதுதான் மிச்சம். அதிலும் 2 பேர் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் போகவில்லை என்று சொன்னதன் காரணமாக அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு நடிகன் கொடுக்கிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அரசியலில் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனத்தின் உச்சத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்பது இதற்கு மேல என்னங்க விளங்கும்? இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தார், எந்த அறிக்கை எதுவுமே வரல. இந்த தாவேகா கூட்டணி பத்தி நிறைய விவாதங்கள் கூட நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நிர்வாகிகள் குழு கூட்டம் நடத்தி இருக்கிறாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காரு நெல் கொள்முதல் தொடர்பா. இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவர் இப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளார வந்துட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏங்க 41 பேர் செத்ததை நேத்த சமாதி கட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி வந்து நீ எத்தனை பேரை வந்து மரண வியாபாரம் நடத்தினாலும் இனிமேல் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நப்பாசை, ஒரு தைரியம் இந்த நடிகனுக்கு வந்துவிட்டது. இனி என்ன இருக்கு? நேத்து ஒரு நாள் கூத்து, ஒரு நாள் நாடகம், ஒரு நாள் காலில் விழுந்து அழுதால் போதும். 41 பேர் செத்தால் என்ன, 100 பேர் செத்தால் என்ன? இனிமேல் இதுதான் விதி என்ற நிலை ஏற்படுத்தி ஆகிவிட்டது. இனிமேல் வந்து அரசியல் பேசுவதற்கு என்ன எழுதி கொடுப்பதற்கு ஆளா இல்லை. எவனோ எழுதி கொடுக்குறான், ட்விட்டர்ல போடுறான், அவ்வளவுதான். அரசியல் அறிவும் அரசியல் பண்பும் அரசியல் புரிதலும் இருக்கக்கூடிய விஜய் இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு அந்த சப்ஜெக்டை பத்தி முழுசா விவாதம் செய்து ராகுல் காந்தி பேசுற மாதிரி பேசி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதியும் திறமையும் இந்த நடிகனுக்கு இருக்கிறது என்று நிரூபித்து விடுங்கள் பார்ப்போம். ஒரு சப்ஜெக்ட் இவர் அறிக்கை விடுறாருல்ல, விடக்கூடிய அறிக்கையை பத்தி பிரஸ் வந்து கேள்வி கேட்கட்டும், அதுக்கு பதில் சொல்லுங்க. தைரியம் இருக்கா, துணிவு இருக்கா, நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, உனக்கு அரசியல் தெளிவு இருக்கா என்பது வெளியே தெரிஞ்சிடும்ல. ஆல்ரெடி சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அதுல A1 குற்றவாளி விஜய் தப்பித்து விட்டார், A2 குற்றவாளி ஆதவர்ஜனா தப்பித்து விட்டார், A1 குற்றவாளியாக மாவட்ட செயலாளர் மாட்டிக்கொண்டார், கொலை கேஸ்ல மாட்டிக்கொண்டார், A2 குற்றவாளியாக புஷி ஆனந்த் மாட்டிக்கொண்டார். அவ்வளவுதான். இனிமேல் எந்த மாவட்ட செயலாளரும் இவர்கள் செயற்குழு கூட்டம் போட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு இனிமேல் விஜய் வருகிற மாவட்ட செயலாளர் எல்லாம் கொலை கேஸுக்கு தயாராக இருங்கள் என்று இவர்கள் சொல்லுவார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டமும் முட்டாள்தனமான இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ருசி பார்த்து விட்டார்கள். 40 பேரை கொண்டா கூட எந்த கேஸ்லையும் மாட்டாம தப்பிக்கலாம் என்ற எண்ணம், தைரியம் அவர்களுக்கு வந்து விட்டது. நீங்கள் தைரியமாக உயிர் பலி கொடுப்பதற்கு ரெடி ஆகிக்கோங்க. நம்ம அதிகமான அளவுக்கு ஆட்களை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேல் நம்பிக்கை வைப்பார்கள். 40 பேர் பத்தாது, 100 பேரை கொன்றால் விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது, 100 பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்கானே பரவாயில்ல என்று இவர் சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இவரை போற்றக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். எனவே அடுத்து 100 பேர் டார்கெட் வச்சு ஒரு பண்ணுங்க என்ற ஒரு உத்தரவாதம் மாவட்ட செயலருக்கு கொடுக்கப்படும். அடுத்து 100 பேர், அடுத்து 150 பேர், அடுத்து 200 பேர், இப்படி வரலாற்று சாதனை எத்தனை பேரை சாவடிக்கிறோம் என்பதில் வரலாற்று சாதனை படைக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கப்படும் என்று அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதையும் நம்பி ஒரு கூட்டம் போய்
வீணா போன இளைஞர்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டு பலிகடாக ஆக்குவார்கள். அடுத்து 100, அடுத்து 150 என்று இந்த எண்ணிக்கை உயரும். இதையும் பார்த்து கொண்டு தமிழக அரசு கைகட்டி வாய் மூடி நிற்கும். கோடான கோடி பொதுமக்களது கனவுகளை தீக்கிரையாக்கக்கூடிய இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டங்களை எல்லாம் ஆதரித்தால் தமிழகம் மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்திக்க நேரிடும் என்பதை நான் மீண்டும் எச்சரிக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்ப விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எப்படியாவது மிரட்டி வர வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இவர் வந்துட்டாரு அப்படின்னா ஸ்விப் ஆயிரும், திமுக மேல ஆன்டி இன்கம்சி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே சார், அதெல்லாம் சூழல்ல இருக்கா? எப்படி ஒரு கூட்டணிக்கு வந்தா எப்படி வெற்றி பெறக்கலாம் வாய்ப்பு இருக்கா? எப்படி சார் அது? திமுக மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் ஆன்டி இன்கம்பன்சி நார்மலா வரும்? 2%, 3% ஆன்டி இன்கம்பன்சி வரும். திமுக எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் நலத்திட்டங்களை இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு. இன்னைக்கு மகளிருக்கான உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிருக்கான இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், 1000 ரூபாய் உயர்கல்விக்கு படிப்பக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் திட்டம், நான் முதல்வன் திட்டத்துல 42 லட்சம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், வெற்றி நிச்சயம் திட்டத்துல படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், இன்றைக்கு SC ST பழங்குடியினர்களுக்கு வீடு 1 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்து அந்த வீடு இன்னைக்கு அதனுடைய தரம் என்ன, தோழி விடுதிகள் கொண்டு அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி சமூக நல திட்டங்கள் மட்டுமல்ல, பொருளாதாரத்தை 2 இலக்க பொருளாதாரமாக மாற்றி 11.19% பொருளாதாரமாக உயர்த்தி 2 இலக்க பொருளாதாரத்துக்கு அச்சீவ் கொண்டு ஜெயலலிதா எடப்பாடி தலைமையிலான அரசுகள் 10 ஆண்டுகள் நிர்வகித்த அரசு 5.2 லட்சம் கோடி, அதனுடைய ஒட்டுமொத்தமா டிரான்ஸ்லேட் ஆனது உண்மையாக வந்தது 10% தான் வந்தது. ஆனா 11 லட்சம் கோடியை MOU போட்டு அதுல 80% முதலீட்டை உள்ள கொண்டு பல்வேறு மாவட்டங்கள்ல மேனுபேக்சரிங் செக்டாருக்கு மதிப்பு கொடுத்து, மேனுபேக்சரிங் செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்புகளை பெருக்கி, ஒரு பக்கம் கல்வி, ஒரு பக்கம் காலை உணவு திட்டம், ஒரு பக்கம் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு பக்கம் வெளிநாட்டு அந்நிய நாட்டு முதலீடு, இத்தனையும் கொண்டு வந்த இந்த திமுக அரசு செயல்படாத அரசு எப்படி சொல்ல முடியும்? ஓல்டு பென்ஷன் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல, உண்மை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, ஆமா, உண்மை. ஜாக்டோ ஜியோ ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் கொடுக்கல, அவருடைய கோரிக்கையில் நிறைவேற்றப்படவில்லை, உண்மை. துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படவில்லை என்ற கோரிக்கை இருக்கிறது, உண்மை. மற்ற அரசு ஊழியர்கள் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதை சரி செய்யக்கூடிய வழியில் ஒரு அரசு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அரசு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டால், 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்தால், அந்த அரசு தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால், அந்த அரசால் மட்டும்தான் ஓல்டு பென்ஷன் கொடுக்க முடியும். அந்த அரசால் மட்டும்தான் வரியை குறைத்த பட்ஜெட்டை போட முடியும். இன்றைக்கு வரி அதிகமாகத்தான் இருக்கிறது, இன்றைக்கு விலைவாசி உயர்வாகத்தான் இருக்கிறது, இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் எதிர்த்து நின்று திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவருக்காவது நான் வந்தால் ஓல்டு ஏஜ் பென்ஷன் எப்படி கொடுப்பேன் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா? நான் வந்தால் ஜாக்டோஜியா பிரச்சனைகளை சரி செய்து விடுவேன் என்று சொல்வதற்கு தகுதியும் திறமையும் இருக்கிறதா? நான் வந்தால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி விடுவேன், நான் வந்தால் காவல்துறையுடைய ஸ்ட்ரென்த்தை நான் கூட்டிடுவேன் என்று சொல்வதற்கு தகுதியும் திறமையும் இருக்கிறதா? பொருளாதார வளர்ச்சியை 2 இலக்கத்தில் கொண்டு வர முடியும் என்று சொல்வதற்கு தகுதியும் திறமையும் இருக்கிறதா? இதையெல்லாம் பார்க்கத்தானே ஆக வேண்டும். அப்ப திமுக அரசிற்கு நல்லவைகளும் இருக்கிறது, கெட்டவைகளும் இருக்கிறது. திமுக மீது நம்பிக்கை என்று சொன்னாலும் 40% வாக்குகளோடு திமுக கூட்டணி முதலில் இருக்கிறது. இந்த 40 எட்டக்கூடிய தகுதி திறமை பிஜேபி ஏடிஎம்கேக்கு இருக்கிறதா? 23% வைத்துக் கொண்டு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, ஊழலுக்கு எதிரி என்று சொன்ன விஜய் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்தால் கிடைக்கக்கூடிய 4%, 6% கூட கிடைக்காமல் போய்விடும் என்பது சர்வ நிச்சயம்ங்க. சார், இப்ப இந்த சீமான், விஜய் இவங்க அதிமுக பாஜக கூட்டணி இது எல்லாமே நம்ம பேசுறோம். 2026 தேர்தல் எப்படி கணிக்கிறீங்க சார்? 4 முனை போட்டி, மும்முனை போட்டி, எப்படி தேர்தல் களம் இருக்கும்? 4 முனை போட்டி என்பது உறுதி. இதுல திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி. விஜய் தனியாக நிற்கிறார். விஜயிடம் இதுவரை யாரும் செல்லவில்லை. 41 பேர் மரணத்துக்கு பின்பு விஜயை ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொண்டு எவனாவது சென்றால் அவர்களை போல ஒரு நகைப்புக்கிடமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். சீமான் தலைமையிலான ஒரு கூட்டணி, 4 முனை கூட்டணி, கண்டிப்பாக 4 முனை போட்டி இருக்கும். இதில் வேறு ஏற்பாடு செய்யப்பட்டால், மாற்றம் செய்யப்பட்டால், இதில் விஜயும் அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்தால் 3 முனை போட்டி உருவாகும். ஆனால் 3 முனை போட்டி உருவாகி விஜய் அதிமுக பிஜேபியுடன் சேர்ந்தால் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இது ஒரு ஊழலுக்கான கூட்டணி, இது ஒரு மரண வியாபாரியின் பிணநாயகனுடைய கூட்டணி, இது
ஒரு பக்கம் மதவெறியில் பிணத்தின் மேல் ஆட்சி நடத்தும் பிஜேபியினுடைய கூட்டணி, 40 மரணத்தில் அரசியல் நடத்தும் ஒரு நடிகனின் கூட்டணி, இவர்களுக்கு செம்பு தூக்கும் அதிமுகவின் கூட்டணி என்ற அதிமுக அழிந்து இவர்கள் மூவரும் சேர்ந்து காகித போடம் போல கடலில் போல நாம் மூவரும் போவோம் என்ற நிலை ஏற்பட்டு இந்த மூவரும் தெருவில் தெரிவார்கள். திமுக கூட்டணி வெற்றி பெறும். 2ஆம் இடத்திற்கு சீமான் வந்தாலும் வருவார், சொல்ல முடியாது. அப்போ இப்படியான கூட்டணி அமையும் பொழுது சீமான் அவர்கள் மேலோங்கி வருவாருங்கிற பார்வையை முன்வைக்கிறீங்களா சார்? கண்டிப்பா. சந்திரபாத கூட்டணி ஒரு பிண அரசியல் நடத்தக்கூடிய கூட்டணி, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி. அப்படிப்பட்ட கூட்டணியை எப்படிங்க மக்கள் ஆதரிப்பாங்க? அப்ப அந்த எதிர்ப்பு வாக்குகள், திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் யாருக்கு போகும்? திமுகவை எதிர்க்கக்கூடிய வாக்குகள் சீமானுக்கு தானே போகும். அது ஒரு நடிகனை நம்பி போகுமா? ஒரு பிண வியாபாரியை நம்பி போகுமா? பிரச்சனைன்னு வந்தா ஓடுற தலைவனை எப்படிங்க நடிகனை எப்படிங்க தலைவனாக எடுத்துக்கொண்டு வந்த தமிழக மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் சொல்லுங்க. அப்ப இவர்கள் மூவரும் சேர்ந்தால் இந்த கூட்டணி படுதோல்வி அடையும். ஆனால் சீமானது வாக்கு எண்ணிக்கை உயரும். இது அத்தனையும் சீமானுக்கு பெனிஃபிட்டாகத்தான் போகும். எனவே இவர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்கள் வேடம் கலைக்கப்படும். திமுக, பிஜேபி, அதிமுக கூட்டணி விஜயுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் 2ஆம் இடம் இப்பொழுது நான் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் விஜய் என்று இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் ஆதரவு நிச்சயமாக விஜய்க்கு கிடைக்காது. இதுவரை விஜயை ஆதரிக்கலாம் என்று நினைத்த ஒரு சாதாரண பொதுமக்கள் ஆதரவு நிச்சயமாக விஜய்க்கு கிடைக்காது. அப்ப அந்த சூழல்ல ரசிகர்களை மட்டும் வைத்துக் கொண்டு, விஜய்க்கு மட்டும்தான் ரசிகர் இருக்காங்களா? அஜித்துக்கு ரசிகர் இல்லையா? ரஜினிகாந்துக்கு ரசிகர் இல்லையா? கமலுக்கு ரசிகர்கள் இல்லையா? சிவகார்த்திகேயனுக்கு ரசிகர் இல்லையா? தனுஷுக்கு ரசிகர் இல்லையா? சிம்புக்கு ரசிகர் இல்லையா? இவரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா சொல்லுங்க. அசிங்கப்பட மாட்டான், கேவலப்பட மாட்டான். நம்மளும் ஒரு தற்குறின்னு நம்மளை கேவலப்படுத்துவானே, தற்குறித்தனமா நம்ம விஜய்க்கு ஆதரவு செய்தா நம்மளை தற்குறி என்று இந்த உலகம் எள்ளி நகையாடுமே என்று வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு எப்படி இவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் விஜய்க்கு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி கொடுப்பாங்க? ஏதாவது அரசியல் அடிப்படை உணர்வு இருக்கா? அரசியல் புரிதல் இருக்கா? அப்ப இவர்களுக்கு எப்படி அந்த ஆதரவு கிடைக்கும் சொல்லுங்க. விஜய் இன்றைய நிலைமையில சீமானோடு போட்டி போட்டு 4ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டால் பெரிய விஷயம். சீமானோடு போட்டி போட்டு 4ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டால் பெரிய விஷயம். விஜய் அதிமுகவுடன் பிஜேபியுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த மூவரும் சந்தர்ப்பவாத கூட்டணி என்று மக்களால் புறந்தள்ளப்படுவார்கள். இது ஒரு பிண அரசியல் நடத்தக்கூடிய ஒரு அரசியல் வியாபார கூட்டம் என்று மக்களால் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள். இது நிச்சயம், சர்வ நிச்சயம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றிப்பா. தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.